கம்பளிங் கூட கம்முனுக்குறாங்கண்ணா நல்லது சொல்றேன் நானே பண்ணேன் கம்பெனி தான் போட்டேன் நல்லா மணிப்பூர் நாட்டு ஆண்டவரை புரிவன் என் தாயா வட்டுவிட சித்ராங்கண்ணி மாது என் பாட்டன் பெயரோ சித்ராங்கத மன்னன் என் தாய்க்கு ஒரே மகனாக பிறந்தேன் ஒப்பற்ற மகனாக பிறந்தேன் குறிச்சு பார்த்தால குறி என்பதே கிடையாது அத்தனை பலவி நான் ஒருவனாக பிறந்தேன் என் பெயராது அது வீர பப்பரமாக அது வீர பப்பரமாக அது வீர பப்பரமாக சேர்த்துணுமாமா இங்கே என்னத்துக்கு எதுக்குடா சில பட்ட பசங்கள்லாம் வந்து என்ன நான் பொட்டியா என்ன சொன்னேன் சொன்னா கூட பாசிக்கிட்டு என்னடா போய் இன்டர்வியூ போய் உட்காந்து கால் மேல சரி உட்கார இல்லப்பா பாப்பல போய் அந்த கால் மேல தண்ணி ஊத்துறாரு எத்தனை சொன்னா கூட பாசி என்றைக்கும் பெரியவர்களே ஏனெல்லாம் பேசக்கூடாது யானு கேளு என்றைக்காக இருந்தாலும் இவர்களெல்லாம் நம்முடைய வயதை கடந்துதான் அந்த வயது வந்திருப்பாங்க இவங்களால நம்ம வயதுக்கு வர முடியாது ஆனா கண்டிப்பா நம்ம ஒரு நாள் அந்த வயதை அடைந்து தான் ஆகணும் நான் பொய் சொல்ல மாட்டேன்பா ஓம் சக்தி இவங்கெல்லாம் சேர்த்து போடணும் பையா ஒரு நல்லது கெட்டது நல்லது கெட்டது இதுங்க பீப்பாலத்துக்கு சாப்பிட்டு தான் ஆகும் இதுக்கு தான் இதுக்கு உக்காரது இல்ல எங்க பாத்து நீ மணிப்பூர் நாட்டாண்டவரை குடியே அது வீர பப்பரமாகிறேன் எனக்கு வயதோ 16 வயது என்ன வயது 16 வயது இந்த வயது நான் எப்படி இருக்கிறேன்
செத்தான் யாரு ஒருவன் யாரு அதாவது வெட்டி கட்டிருந்தானே ஆமா அவன் செத்துட்டான் ஏய் ஜாந்தத்தவா ஏய் என்ன பச்சா இப்பெல்லாம் கைவிடுறேன் நீயே குணாதான பையனா எனக்கும் ஒரு நல்ல சேலம் பூமி மேல இருக்க மாட்டான் எப்பா டேய் நரேஷா அவன் சாவ மாட்டான் கேட்டா தெரிஞ்சு அது பைத்து ஏய் திருடி வா என் சிறுத்தை குச்சிகளாடு என் சிறந்த பணிகள் சொல்ல என் பேரானது பப்பர வாகனன் அது வீர பப்பர வாகனன் எனக்கு பூவை 16 வயது 16 வயது இந்த 16 ஆண்டு காலமாகவும் தாயாப்பட்டவள் எனக்கு பிறந்ததோர் கோட்டை கட்டி பெருந்தோர் கோட்டை கட்டி கோட்டை குள்ளவி கோட்டைக்குள்ள ஒரு யானையேற்றம் குதிரையேற்றம் வேல் பரிசு சொல்லக்கூடிய ஒரு வீர திருமகனாக வளர்த்து வந்தார் என் தாய் என்ன வேற திருமகனாக வீர திருமகனாக வளர்த்து வந்தார் என் தாயானவள் ஆமா இது நாள் வரைக்கும் இந்த வெளி உலகத்தை நான் பார்த்ததில்லை வெளி உலகம் பாக்கலையா பார்த்ததில்லை இந்த வெளி உலகம் எப்படி இருக்கும் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது டேய் நான் சொல்றது கேளு பாப்பற வாங்கனா அப்புறம் வாங்கனவா டேய் ஏய் உனக்கு என்ன வயசா பூவை 16 வயசு 16 வயசு உனக்கு எனக்கு 72 வயசு நான் சொல்ற மாதிரி 72 ஆமா நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும் சரி பாப்பற வாங்கனா வெளி உலகம் போணுமா ஆமா அம்மாக்கு தெரியாது ஓடி போறோம் டேய் எங்க ஓடி போலாம் டேய் அம்மாக்கு தெரியாது போய் வெளி உலகம் பார்த்து தாய்க்கு தெரியாமல் தாளை உடுத்துக் கொண்டு விழிப்பறி செல்ல வேண்டும் வெளி உலகம் போலாம் ஏனென்றால் அம்மா இது நாள் வரைக்கும் டேய் அம்மா பூட்டு வச்சுக்கிறா பாரு பூட்டு அம்மா பூட்ட பட்டான ஓடி அம்மா போட்டு ஓடிப்பாங்க டேய் கஷ்ட ஓடி அறிவு கட்டவனே அப்படி பேசக்கூடாது தாயானவள் தாரை பூட்டி கொண்டு கங்கைக்கரை சென்றிருக்கிறாள் தாய் வருவதற்கு முன்பதாக இந்த தாளானது விடுத்துக் கொண்டு வெளிப்பறி செல்ல வேண்டும் இப்ப நான் இங்கிலீஷ்ல சொன்னா நீ சொல்றது நான் சொல்றேன்னா அம்மா பூட்ட பட்டான ஓடி வந்தேன் இது அதுவும் ஒண்ணும்பா என்னப்பா என்னப்பா இப்படிதான் ஓடிக்கிறேன் அம்மா போட்டா அம்மா பூட்ட பட்டான ஓடி ஓடி போடலாமா அம்மா வர ஓடி சரி இருந்த போதிலும் தாய் கங்கைக்கரை சென்றிருக்கிறாள் இந்த வெளியுலகத்தை பார்க்க வேண்டும் வேட்டையாட வேண்டும் வெளியுலகக்கூடிய ரகசியத்தை அறிய வேண்டும் அல்லவா இந்த தாரை எடுத்துக் கொண்டு வெளிப்பறி செல்ல வேண்டும் மொத்தத்தையுமே நான் சொல்றேன் சரி அப்படியே இருந்தால் புறப்பட்டு வா. டேய் மகாராஜா கவனி தாரை உடுத்துக் கொண்டு வெளிப்பறி வந்திருக்கின்றோம் சரி இருந்த பதிலும் வெளியூர் வந்திருக்கின்றோம் அடா 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 அதெல்லாம் ஏது கவனி அட இந்த வன புதுமை பாரடா இந்த வனத்தின் புதுமை பார்த்தையா சைலன் சைலன்
இந்த வனத்தின் புதுமை பார்த்தாயா? ஆமா, எவ்வளவு இருக்கின்றது. சூப்பரா இருக்குது. இந்த வனத்தின் புதுமை ஆமா, என்ன ஒரு சிங்காரம், எவ்வளவு என்ன ஒரு ஒய்யாரம், எவ்வளவு நல்லா அழகாக இருக்கிறது. ஆமா, சரி இருக்கட்டும். அந்த சவுண்ட் படம் கேட்டீங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குது. டேய், சரி அமர்ந்திருக்கிறார்களே இவர்களெல்லாம் யார் முதல்ல? ஏன் இவங்களா? ஆமா. ஏய், நான் இங்கே இருக்கிறேன் போ. டேய், பையா யாரும் இல்ல, அத கட்டின்னு போறோம் போ. பாலாஜி இல்லையா? பாலாஜி. ஏய் கபடி. மகாராஜா, சரி இருக்கட்டும். என் பேர் இப்படி அமர்ந்திருக்கிறார்களே இவர்களெல்லாம் யாரு? மகாராஜா, இங்குள்ள பாமர மக்கள். சரி வெளியூர்ல ஓ ஏகா 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 இந்த பக்கம் வந்து ஒரு மீட்டிங் போடக்கூடாது. சரி உட்காரு. அவன் பாட்டபடியா இந்த பசங்க போய் சாப்பிட்டு வா. டேய், இந்த ராத்திரி கூட சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க பொம்பளைங்க. டேய் டேய் டேய், ஒரு நாளைக்கு 3 வேளை, காலையில மதியம் நைட்டு. யாரு அதுக்கு மேல யாரா சாப்பிடுறாங்க? யாரு? டேய், எல்லாரும் 3 வேளை தான் சாப்பிடுவாங்க. அது ஆம்பளைங்க வந்து 3 வேளை இல்ல, 2 வேளை தான் சாப்பிடுறாங்க. 2 வேளை மிச்சம் 6 வேளை 6 வேளை சாப்பிடுறதே இல்ல. ஏன் யார் சாப்பிடுறது மிச்சதா? பட்னியா இருக்கு தெரியல. பொம்பளைங்க என்ன பண்ணணும்னா எட்டு போய் குரங்கு கையில் கொடு. இதோ அப்படி அப்படியே குரங்கு குரங்கு இதோ சாப்பாடு போடுறோம்னு வச்சுக்கோ. இதோ மகாராஜா, ஆம்பளைக்கு சாப்பாடு போடுறோம்னு வச்சுக்கோ. ஆமா, இப்படி உட்காந்து சாப்பிடுங்களா? சாப்பிட்டு இருக்குதா? கோயம்பு ஊத்துறாங்களே. ஏ பொண்ணா கொஞ்சம் குழம்பு ஊத்து. கோயம்பு ஊத்துறாங்களே. ஆமா, இந்த ஆம்பளை சாப்பிடுறதே இல்ல. ஏய் ஏன்னா ஆம்பளை இன்னைக்கெல்லாம் வெளியில போய் கஷ்டப்படுறான். ஆம்பளை வயிறால சாப்பிடலாம், பொண்டாட்டி ஒருவளுக்கு தான் தெரியும் கஷ்டம். நான் இன்னைக்கெல்லாம் மனுஷன் வெயில போய் கஷ்டப்பட்டு வரான். ஒரு வாய் நிம்மதியா சாப்பிட முடியல அப்படின்னு ஒரு பொண்டாட்டி மன வருத்தத்தை சொல்லுவா. என்ன மயிரை கொடுங்க என்னடா நீ என்ன பண்ணா? பொண்டாட்டிக்கு கேக்குதா? சோத்துனியா இந்த சாப்பாடு இந்த சாப்பாடுன்னு சொல்றது இல்ல. கோயம்பு ஊத்தும் போது இந்த ஆளு சோறு ஒண்ணு காடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துண்டான்னு வச்சுக்கோ. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா ஐயா அவன் ஏய் நம்ம வந்து பொம்பளைக்கு அதை பேசுறது ஏய் அழுவட்டவனே, இந்த உலகத்திலே அவன் துண்டாம் பாரு என் கூட்டுக்காரன் போன நீ ஏய் அப்புறம் மயிரை பிடின்னு தான் போடணும். ஏய் அழுவட்டவனே, இந்த உலகத்திலே கடவுள் ஆம்பளைக்கு 2 கொடுத்தது. முக்கியமான 2 கண்ணு மாதிரி. 10 மாதம் 3 நாள் சுமந்தெடுத்த பெற்றெடுத்த தாய், மற்றொருவள் தாய்க்கு பின் கட்டிய தாரம். சுமந்து பெற்றெடுத்து நம்மளை வளர்த்து ஆளாக்குவாள் தாய். ஆனால் 10 மாதம் சுமக்கா விட்டாலும் கட்டிய நாள் முதல் கொண்டு, அதாவது இறுதி நேரம் வரையிலும் கணவனுக்காகவே கண் கண்ட தெய்வமானவர்களே என்னைக்கு அந்த பொண்ணுங்களை குறை சொன்னாரா? பொம்பளைங்களா என்னடா ஓம் சக்தி. கிராமத்துல சொல்றேன். ஏண்டா தாய் வீடு தான் இந்த ஊர் என்ன ஒரு இதா? ராமாபுரம். ராமாபுரத்துல மட்டும் சொல்ற பொம்பளைங்களுக்கு. சரி, பக்கத்து வீட்டுக்காரி பேசி கேட்டுக்கணும். ஆம்பளைங்களுக்கு மந்து டேய், 3ஆம் மாசமே குழம்பு கேள்வி விடுவான். எப்படி இது மாதிரியா? இது என்ன மாதிரியா தான் 30 வாட்டி எத்தனை மந்து, 3 வாட்டி ஆப்ரேஷன். அப்படி கபடி வெளி உலகம் வந்திருக்கின்றோம். ஆனா வெளி உலகத்திலே என்ன இருக்கிறது சொல்லி பார்த்து ரசிக்க வேண்டும். வெளி உலகம் வந்து விட்டோம். வெளி உலகத்தை ரசித்து விட்டோம். நான் ஒரு வீர திருமகன். ஒரு வீர திருமகன் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யலாம்? என்ன செய்ய வேண்டும்? நேரா போய் எங்க போனோம்? எங்க போனா? காலைக்கு சென்று வேட்டையாட வேண்டும். காணக சென்று வேட்டையாட வேண்டும். இருக்கக்கூடிய அனைத்து மிருகத்தை முடிக்க வேண்டும். ஒரு வீர திருமகன், அனைத்து வீர விளையாட்டு அறிந்தவன் இந்த பப்பர மகன். ஆகையால் காணக சென்று வேட்டையாட வேண்டும். புறப்பட்டு வா. கபடியே இது வேட்டையாடுவா.
என்ன வந்தது காட்டு பண்ணி காட்டு பண்ணி இதோ நான் காட்டு பண்ணியா இப்படியே உட்காருவாங்க மகாராஜா இப்படியே படப்பாங்க என்ன மிருகம் வந்திருக்கிறது காட்டு பண்ணியோட இப்படி பறக்கணும் காட்டு பண்ணி உள்ள இருக்குதுடா அது அங்க மாட்டி விட்டது ஏத்துறா உள்ள போ கபடி அடுத்து வருவது என்ன மிருகம் மகாராஜா ஆ. அனைத்து வளர்த்தியும் ஏய் அடுத்து வருவது என்ன மிருகம் அது என்ன வருகிறது தூக்கிட்டு வந்து என்ன வருகிறது என்னடா அது டேய் அதுக்கு பேர் இல்ல தூக்குதே தூக்குதுனா என்ன தூக்குதா என்ன வருகிறது கபடி இது எனக்கு கொண்டு ஜாலையா திரிய గుండాలో అత్తకారిలో என்ன மிருகம் வந்தது అండాలో గుండాలో అత్తకారిలో కదే ఓటు చెల్లెలో నిల్లులో என்னை கொண்டு யானையோ சீரிய வந்தது சீரிய மிருகத்தையும் முடித்தவன் பப்பர வாகனை ఒక్కలా ఓయ్ ஆனா சரி போகட்டும் நேரமாகி விட்டது சாப்பிட்டு அப்படியே ஏழை தூக்கி போடுறோம் நாங்க இலைய கூட சாப்பிடுறோம் போடா போ பகவான் ஓம் சக்தி அப்படியே இருந்த போதிலும் இருக்கக்கூடிய அனைத்து மிருகத்தை மடித்து விட்டோம் ஆனால் இறுதியாக தாய் இடத்தில் சென்ற வேண்டும் தாய் நாம காணவில்லை என்று சொல்லி ஓவென்று கதிரி அடுவாள் தாய் வருவதற்கு முன்பு இறச்ச வேண்டும் உள்புறப்பாக வேண்டும் வரப்பட்டுமா நான் வீட்டிற்கு திரும்பும் போது ஓரந்திரத்து புறவி கண்டே நாடா கவலே இந்த புறவை பார்த்தாயா இது அதிசய புறவிதானோ அடையந்தன் முன்னே தோன்றியதே
பார்த்தால் தெய்வம் சம்படித்த பஞ்சவன்னி புலி வருகிறது. இந்த புறவை என்ன செய்ய வேண்டும்? ஒரு முறையாவது பிடிக்க வேண்டும். இந்த புறவின் அழகானது எவ்வேறு கொண்டு பார்க்கவே இது எந்திரன் புறவி போலே. அது பெதிரி. பெதிரினா தெரியாதா? எப்படியா? தொட்டா முருன்னு. அப்படியா? இப்ப பார்த்தேன் நானு. பெதிரி காட்டுதா? அது போல பெதிரி. சரி, இந்த புறவை நான் பிடிக்க முடியவில்லை. உன்னால் முடியுமா? சரி, நம்ம சோட்டா பீம் இதை பிடிச்சா புடிடா. ஏய் பீம் சட்டி டேய், புடிச்சு காட்டு முதல்ல. ஒரு லட்டு சாப்பிட்டா அப்படியே முதல்ல புடிச்சு காட்டு. கட் பண்ணி பாருங்க.